வணக்கம். இந்த நாளை சின்ன சின்ன வெளிச்சங்களில் இன்னொரு புதிய சிந்தனையை தெரிந்து கொள்வோம். சில மிகப்பெரிய ஆளுமைகளை நாம் தூரத்திலிருந்து பார்க்கிறோம். அவர்களை பற்றி பொதுவான அபிப்பிராயங்களை நாம் பெற்றுக்கொள்கிறோம். அவர்களோடு பழகிற பொழுது, அவர்களிடத்தில் சிறப்புகளை அறிகிற பொழுது இன்னும் நமக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. உங்களுக்கு தெரியும், நான் இறையியல் சார்ந்த பேச்சுகளை மட்டுமல்ல, பட்டிமன்றங்களிலும் சில நேரங்களில் பேசுவேன். பட்டிமன்றத்தினுடைய பிதாமகன் என்று சமூகத்தில் அழைக்கப்படுகிற பேராசிரியர் சாலமன் பாப்பையா அவர்களுடைய பட்டிமன்றங்களில் பல நேரங்களில் பேசியிருப்பது கடவுள் எனக்கு கொடுத்த பாக்கியங்களில் ஒன்று, கடவுள் எனக்கு கொடுத்த ஆசீர்வாதங்களில் வாய்ப்புகளில் ஒன்று என்று நான் கருதுகிறேன். ஆரம்ப காலத்தில் பொதிகை டிவியில் ஐயாவுடைய பட்டிமன்றங்கள் வருகிற போது எங்கள் அப்பா, அவர் மதுரையை சேர்ந்தவர், அவரும் எங்கள் அப்பா அந்த பட்டிமன்றத்தை ரொம்ப ரசித்து பார்ப்பார். அப்போ நான் பேசும்போது எங்கள் அப்பா சொல்லுவார், தம்பி நீ இப்படிலாம் பேசுறது முக்கியம் இல்லைப்பா, ஒரு நாள் ஐயா முன்னால் பேசணும்யா அப்படின்னு சொல்வார். ஆனால் நான் ஐயா முன்னால் பேசும்போது எங்கள் அப்பா உயிரோடு இல்லை. அப்படி நான் பேசி பழகிய ஐயாவுடைய ஆற்றல்களை பார்த்து நான் பயந்திருக்கிறேன். அவருக்கு அவரை புகழ்ந்தால் பிடிக்காது. பாப்பையா சாருக்கு அவரை புகழ்ந்தால் பிடிக்காது. நம்ம புகழ்ந்துட்டோம்னா முடிச்சோடனே இதெல்லாம் வேண்டாத வேலை தம்பி, இதெல்லாம் எதுக்கு சொல்கிறீங்க, மேட்ரை பேசுங்க அப்படின்னு சொல்லுவார். சில நேரங்களில் நாம் நல்லா பேசிட்டோம் வச்சுங்களேன், அத்தனை பேர் முன்னால் எப்பா இன்றைக்கி நீ தான் சூப்பர் வந்துட்ட அப்படின்னு சொல்லுவார். ஒருவேளை நம்ம சரியாக ஒரு கூட்டத்தில் நம்ம சரியாக பேசலை, அன்றைக்கி பாயிண்ட் சரியாக இல்லை, நம்ம ஏதோ ஒரு காரணத்தினால நம்ம சரியாக பேசலைன்னா முடிஞ்சோடனே அப்படியா பார்த்துக்கலாம், அடுத்த கூட்டத்தில் சரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிற சொல்கிற ஆற்றலை பார்த்து நாங்கள் வேந்திருக்கிறோம். அவருடைய புகழுக்கு புதியவர்களை சேர்த்து கொண்டு நிகழ்ச்சி நடத்த வேண்டும் என்கிற அவசியமே இல்லை. ஆனால் எத்தனையோ பேரை அழைத்து அவர்களை தனக்கு சமமாக உட்கார வைத்த ஒரு மனிதர். நம்ம என்ன நினைக்கிறோம், அவர் பட்டிமன்றத்தில் பேசுவார், ஜோக் அடிப்பாருன்றது தான். அவருக்கு இன்னொரு முகம் இருக்குது. அகநானூரை பற்றியும் புறநானூரை பற்றியும் அவர் எழுதியிருக்க நூலை நீங்கள் படிச்சிங்கன்னா அகநானூரை பற்றியும் புறநானூரை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு அவ்வளோ உதவும். அப்படி ஒரு இலக்கிய ஆளுமை, அது ஒரு முகம். ஆனால் பொதுவாக அவர் பொதுவெளியில் அவர் பட்டிமன்றம் நடத்துகிறவர் என்பது தான் நான் எடுத்து கொண்டிருக்கிறோம். அந்த புத்தகங்களையெல்லாம் நாம் வாங்கி படிக்க வேண்டும். இப்படிப்பட்ட ஆளுமைகளை தந்த கடவுளுக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். நான் எதற்காக இந்த பதிவை இடுகிறேன் என்று சொன்னால், சின்ன சின்ன வெளிச்சத்தில் இதை சொல்லுவதற்கு காரணம் என்று சொன்னால், சில உயர்ந்த மனிதர்கள் பரந்த மனத்தோடு பலருக்கு வாய்ப்பு கொடுக்கிற பொழுதுதான் என்னை போன்றவர்களும் திரைக்கு முன்னால் வர முடியும் என்கிற ஞான வெளிச்சத்தோடு இந்த நாளை தொடங்குவோம்.